மேக்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து குரூப் 4 2025ல கேட்ட கொஸ்டின். 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என்று தவறாக எடுக்கப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க அப்படிங்கறத கொஸ்டின். 25 மாணவர்களோட சராசரி மதிப்பெண் வந்து என்ன அப்படின்னா 78.4. ஆனா 96ங்கிற வேல்யூவை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 69ன்னு தவறா எடுத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப மதிப்பெண்ணுக்கான சரியான சராசரியை காண்க அப்படிங்கறத கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 25 மாணவர்கள் டோட்டலா இருக்கிறாங்க. ஓகேவா? இப்ப இவங்களோட பர்சன்டேஜ் சராசரி நம்மளுக்கு எவ்வளோ 78.4 அப்படின்னு எடுத்துக்க. இப்ப ஃபர்ஸ்ட் இதோட நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 25 இன்ட்டு 78.4 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 19,600 வரும். ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்கு, ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சு கேன்சல் பண்ணிக்கிறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ இருந்தாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது, அதனால எடுத்துக்கிறோம். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 1960 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்ப வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 96ங்கிற மதிப்பெண்ணை எப்படி எடுத்துக்கிட்டாங்க 69ன்னு எடுத்துட்டாங்க. அப்ப 1960லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த 69 மைனஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா 69 மைனஸ் பண்ணிட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும் 96 ஆட் பண்ண முடியும். இப்ப 69 மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1960லேருந்து 69 என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கிறோம். 10ல 9 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1, இங்க 5 ஆயிடும். இங்க வந்து என்ன ஆயிடும் 15, இங்க 8, 15ல 6 போயிடுச்சுன்னா 9, 1, அப்ப 1891 கிடைச்சிரும். அவங்க தவறா எவ்வளவு மதிப்பெண் 69 தவறா எடுத்துக்கிட்டாங்க. அப்ப கரெக்டான வேல்யூ என்ன 96, அதை ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 96 ஆட் பண்றோம். 7, 8, 1, அடுத்தது 9, 1ன்னு மாறிடுது. அப்ப ஆன்சர் வந்து 1987 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மதிப்பெண்ணுக்கான சரியான சராசரியை காண்க அப்படிங்கறத. சராசரி தான் இதுலயும் கேட்டிருக்காங்க, அவங்க வேல்யூ எதுவும் கேட்கல. அப்ப 1987, ஓகேவா, 87 டிவைடட் இங்க வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஓகேவா, இதை கேன்சலேஷன் பண்ண வேண்டியது. கேன்சலேஷன் பண்ணா அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 79.48. அப்ப கரெக்டான பர்சன்டேஜ் நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருச்சு 79.48 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.